ஸ்ரீமதி ஊர்ல பார் ஆரம்பிக்க போற விஷயம் ஊர் முழுக்க தெரிஞ்சதுமே ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் ஸ்ரீமதியோட அம்மா கிட்ட புள்ளையவா வளர்த்து வச்சிருக்க ஒரு பொம்பளை புள்ள போய் பார் ஆரம்பிக்க போகுது, இவளால எத்தனை பேரோட வாழ்க்கை சீரழிய போகுதுன்னு தெரியலையேன்னு இவங்க அம்மா கிட்ட சண்டை போடுறாங்க. அதே அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் ஸ்ரீமதியை ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க. நம்ம ஸ்ரீமதியோட அம்மா வீட்டுக்கு வந்தா கூட டம்ளர் சொம்பனா எடுத்துட்டு வந்து கொஞ்சோண்டு ஊத்துங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே ஒரு கனவுன்னு. நம்ம ஸ்ரீமதியோட அம்மாவும் இவளை நல்லா படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்பலாமேன்னு பார்த்தா இவ பார் ஆரம்பிக்க போறேன்னு குடும்பத்தோட மானத்தையே வாங்குறான்னு திட்டுறாங்க. நம்ம ஸ்ரீமதி தங்கி இருக்கிற வீட்டு ஹவுஸ் ஓனர் பையன் தான் நம்ம ஸ்ரீமதிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான். அந்த ஊர் சுத்து வட்டாரத்திலேயே எந்தெந்த பார்னா இருக்கோ அந்த பாருக்குன்னு அவளை கூட்டிட்டு போய் அந்த பாரை பத்தின எல்லாத்தையுமே விசாரிக்கிறான். ஒரு பாரை எடுத்து நடத்தினா டபுள் மடங்கா காசு வரும்னு அந்த பாரோட ஓனர் சொல்றாரு. இதனா நம்ம ஸ்ரீமதியும் நோட் பண்ணிக்கிறா. இவ பார்ல உட்கார்ந்து இருக்கிறப்ப அந்த பார் ஓனர் பையன் வரான். இந்த பையனும் ஸ்ரீமதியும் ஒரே கிளாஸ்மேட் தான். இவங்க ரெண்டு பேருக்குமே ஏற்கனவே ஒரு சண்டை வந்திருக்கும். அதனால பாரை விட்டு நம்ம ஸ்ரீமதியும் வெளியில வந்துடுறா. வீட்டு ஓனரோட பையனுக்கு ஸ்ரீமதி மேல லவ் இருக்கும். ஆனா அந்த பொண்ணு 2 வயசு பெரிய பொண்ணுனால இவனு எதுவுமே சொல்லாம இருப்பான். இன்னொரு பக்கம் சித்தப்பாக்கு இவ பார் ஆரம்பிக்க போற விஷயம்னா தெரிஞ்சு இவளுக்கு யாரும் லோனும் தரமாட்டாங்க, இவளால காசும் பெறட்ட முடியாதுன்னு நக்கல் பண்ணி சிரிக்கிறாரு. அவர் சொன்னது மாதிரியே இவருக்கு எந்த பேங்க்லயுமே லோனும் தரமாட்டாங்க, நீ பார் ஆரம்பிக்க போறியான்னு கேவலமா பாக்குறாங்க. இவ 3 பேங்க் ஏறி இறங்கியும் இவ எதிர்பார்த்த காசு கிடைக்காதனால அவங்க அம்மா கிட்ட போய் எனக்கு சேர்த்து வச்ச நகையை நான் குடுமான்னு கேக்குறா. உன் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச நகையை நான் பார் ஆரம்பிக்க போறதுக்கு கேக்குறியான்னு பயங்கரமா திட்டுறாங்க. நம்ம ஸ்ரீமதியோட தங்கச்சியா அவங்க அக்காக்கு சப்போர்ட் பண்ணி அவளோட நகையவும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து 2 பேரோட நகையவும் சேர்த்து வைக்கிறப்ப ஃபர்ஸ்ட் என்னோட நகையை தான் நீ மீட்டு தரணும்னு சத்தியம் வாங்குறா. நம்ம ஸ்ரீமதிக்கு பார் ஆரம்பிக்க போறதுக்கு ஒரு வழியா பணமும் கிடைச்சிருது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 3ன்னு போட்டு போங்க.